வணக்கம். நல்ல ஒரு டேஸ்ட்டான, ஹெல்த்தியான ஃப்ரூட் சலாட் இது. அதாவது லோ கேலோரி மக்கானா வச்சு செஞ்சு நான் வீட்டை கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அழுகிட்டு இருந்தது. சாப்பாடு நேற்று வந்து விட்டு பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் ரைத்தா அதை வீடியோ எடுக்கல. அப்போ இதை எடுக்கலாம் வேண்டி இந்த மக்கானாவை எடுக்கலாம் வேண்டு. மக்கானாண்டா தாமரை விதை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த நாங்கள் நினைக்கிற கோயில் குளத்தில் இருக்கிற தாமரை பூண்ட விதை இல்லை. இந்த பூ இது வந்து ப்ரிக்லி வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாக்ஸ் சீட்ஸ் இது இந்த விதை தான் இந்த மகானா. பாலை ஒரு கொஞ்சம் எடுத்து சூடாக்கிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுட்டு, நல்ல ஒரிஜினல் குங்குமப்பூ நான் துபாயில் வாங்கிட்டு வந்து நான் அது கொஞ்சம் போட்டுட்டு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் பாதாம் போடலாம். வீட்டு பாதாம் இல்லை, அதனால நான் கச்சானும் கஜுவும் போட்டுனா இதுதான் இந்த மக்கானா. அதாவது லோட்டஸ் விதை, தாமரை விதைன்னு சொல்லுவோம் இல்லை, நான் சொன்ன அந்த பூவிൻ്റെ விதை. இது நல்ல ஹெல்த்தி. தானியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னுக்கே இதை சாப்பாட்டுக்கு பாவிச்சாங்களாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி, சைனாவில், வட இந்தியாவில எல்லாம். மக்கானா இல்லை தாமரை விதை, லோட்டஸ் சீட்ஸ் அடித்து நீங்கள் பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, மக்கானா ஃப்ரூட் சலாட் எப்படி நான் போட்டேன்டா, வீட்டு அழுகிட்டு இருந்த எல்லா பழத்தையும் வெட்டினேன். எங்கள்கிட்ட விட்ட பழத்தை வாங்கி வச்சா சாப்பிட மாட்டேன். அதையும் உரிச்சு வாய்க்கது தோணும். மாதுளம்பழம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். வீட்டை இல்லை, இருந்த பழத்தை வெட்டிட்டு இந்த பாலுக்குள்ளே சூடாக்கிட்டு போட்ட இந்த நட்ஸ், இந்த மக்கானா எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அடித்து ஒரு க்ரீமி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது. வெட்டி வச்ச பழத்துக்குள்ளே இந்த மகானா க்ரீமி பேஸ்ட்டு போட்டுட்டு, உங்களுக்கு இனிப்பு காணாட்டா எனி ஃபார்ம் ஃபார் சுகர் நீங்கள் போடலாம். நான் வந்து கித்தூர் பானி கோகோனட் சிரப் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.